அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50ன்ற இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சண்டே. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, புதன்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்க்குற நோட்டிஃபிகேஷனில் ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட் தான் இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கக்கூடிய கமெண்ட். அஜ்லி 99ன்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. வாட் இஸ் பெய்டு ஃபார் F&O சார்ஜஸ், ஹவு இஸ் கேல்குலேட்டட், எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. F&O பண்ணுறவங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க போது என்னென்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது தெரியணும். அப்படின்னா இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 வீடியோவை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் பிப்ரவரி மந்த்லேருந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, அதுக்கு முன்னாடி சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன். பட் பிப்ரவரி மந்த்லேருந்து என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஃபோக்கஸ்டாக டெய்லி இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes to மினிமம் ஒரு 10 minutes ஆச்சும் நான் டெய்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸ். பிப்ரவரி, மார்ச், கிட்டத்தட்ட மார்ச் எண்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இது ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணலாம். ஏன்னா டெய்லி இதே பார்க்கும்போது எனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் தினைக்கும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன், இதை பார்ப்பேன், அப்புறம் மறுபடியும் நாளைக்கு ஆஃபீஸ் போவேன், வருவேன். இப்படியே தான் இருந்துச்சு தவிர்த்து, சரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் எனக்கு ஞாபகம், அடிக்கடி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இப்போ நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நான் எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் சொன்னேன்றதை வந்து எனக்கு வீடியோ பார்க்காமலே நாளைக்கு எனக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தான் இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், என்னுடைய மெமரி பவருக்காக. ஸோ எல்லாமே எனக்காக அப்படின்னு தான் நான் நினச்சி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பித்தோம். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு 10 பேர்கிட்ட, ஃபஸ்ட்டு 10 சப்ஸ்கிரைபரே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான். அதுவும் எல்லாருக்கெல்லாம் ஷேர் பண்ணல. ரொம்ப டெய்லி பேசிகிட்டு இருப்போம்ல, அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் சொன்னேன், அவங்க போட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து 2வது வீடியோ 3வது வீடியோவுக்கு எனக்கு நைஸ் அப்படின்னு போட்டிருப்பான். அதுக்கு ஒரு நம்மளும் ஓகே இதுதான் கமெண்ட்டு. அதுக்கப்புறம் 60 நாள் கடந்து 62வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த கமெண்ட் நான் காலைல பார்க்குறேன். எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா எனக்கே அந்த F&O சார்ஜஸ்லாம் என்னன்னு தெரியாது. பட் ஆனால் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து, இப்போ குரோவில் எடுத்துக்கிறாங்கன்னா, குரோ வந்து நம்ம ஒரு பை அண்ட் செல் நடக்கும்போது குரோவுக்கு ஒரு சார்ஜஸ் போகுது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டீட்டெயிலாக எனக்கும் தெரியாது. ஸோ இந்த இது பார்த்த பிறகு நான் ஃபர்தராக சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து அவருக்கு ஒரு ரிப்ளை வீடியோவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ F&O சார்ஜஸில் வந்து நிறைய சார்ஜஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து STT, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரெக்டாக டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை வேறு எது மூலியமோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக அந்த பர்ச்சேஸ்க்கு மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அது எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஸோ எல்லா ஸ்லைட்லேயுமே இது இருக்கும். ஈக்விட்டின்னு ஒன்று இருக்கும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஈக்விட்டி அப்படின்னா ஸ்டாக்ஸாக வாங்கி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட ஷேரு, ஐசிஐசி பேங்கோட ஷேர், HDFCயோட ஷேர், அந்த மாதிரி வாங்குறது தான் நம்ம ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஈக்விட்டிலையுமே வந்து இன்ட்ராடே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுறணும். அதை இன்ட்ராடேனா அன்றைக்கே வாங்கி, அதாவது 9:15 நம்ம வாங்கி 3:30 மணிக்கெலாம் அதை விற்றுடணும். அதுதான் இன்ட்ராடே. டெலிவரினா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஈக்விட்டிக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நீங்கள் அதை விற்றுக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம டெய்லி வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆப்ஷன்ஸு. அந்த ஆப்ஷனுக்கான இதுதான் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து STT எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னா 0.025% ஈக்விட்டியில் இன்ட்ராடே. அதுவே ஈக்விட்டியில் நீங்கள் டெலிவரி எடுத்திங்கன்னா 0.1.
அதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா 0.625% ஆஃப் த ப்ரீமியம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 25,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 25,200 கால் ஆப்ஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல 200 ஆர் 300 ஆர் 250 அதுதான் ப்ரீமியம்னுவாங்க. அந்த ப்ரீமியம்குள்ள வந்து 0.0625% ஆஃப் த டேக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க எஸ்டிடி. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா என்னென்னா 0.01% ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 0.015%. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷன் வேல்யூ அண்டு சார்ஜ் ஒன்லி ஆன் பை சைடு. இதை வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு மட்டும்தான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். இதுவே நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து திஸ் டியூட்டி இஸ் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்டட் பை த புரோக்கர். இதை வந்து புரோக்கரே நம்மக்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த எஸ்டிடி வந்து டைரெக்டாக அந்த பர்ச்சேஸ் மேலேயே நடக்கும். பட் இந்த ஸ்டாம்ப் டியூட்டின்றது வந்து அந்த புரோக்கர் மூலயமா தான் நடக்கும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.03% இன்ட்ராடே ஈக்விட்டியில். அதுவே ஈக்விட்டியில் டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா 0.015%. ஆப்ஷன்ஸ் போகும்போது 0.03%. ஆப்ஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு டேக்ஸஸ்லாம் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் வித் ஈக்விட்டியில் இன்ட்ராடே அண்ட் டெலிவரிக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ். இப்போது இதெல்லாம் நடக்குது இல்லை, இந்த ஷேர் மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது, இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். பிஎஸ்சியோ என்எஸ்சியோ 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 2 எக்ஸ்சேஞ்ச் தான், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? அதில் இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் எவ்வளோனா ஈக்விட்டியில் இன்ட்ராடேல என்எஸ்சிக்கு 1 பிஎஸ்சிக்கு 1, அதாவது 0.00322% வந்து இன்ட்ராடேல என்எஸ்சி சார்ஜ் பண்ணுறாங்க. டெலிவரியில் என்எஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேம் அதே தான் 0.00322%. அதுவே பிஎஸ்சி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 0.00375. அதே தான் வந்து டெலிவரிக்கும் ஈக்விட்டியில் சார்ஜ் பண்ணுறாங்க பிஎஸ்சி. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்போது ஆப்ஷன்ஸுக்கு வந்து 0.0495% ஆன் ப்ரீமியம். அதுதான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வரும்போது அந்த டேக்ஸஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரீமியம், அதாவது 25,200 கால் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த ப்ரீமியத்துலேருந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது செபி டர்ன் ஓவர் சார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த செபின்றவங்க ஃபஸ்ட்டு யாரும் தெரியணும். செபினா இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் நடக்குது போது வருது இல்லை, நிறைய பேர் பை பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வராங்க, புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாங்குவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விற்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஒரு ரெகுலேட்டரி தேவை அப்படின்றதுனால தான் இந்த செபி அவங்க தான் வந்து ரெகுலேட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் த மார்க்கெட் செபி சார்ஜஸ் 0.001% ஆஃப் த டர்ன் ஓவர் ஃபார் போத் பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன். நீங்கள் பை பண்ணாலுமே இல்லை நீங்கள் செல் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணாலுமே செபிக்கு வந்து 0.001% ஆஃப் த அந்த டிரான்சாக்ஷனில் 0.001% வந்து நீங்கள் கொடுத்து ஆகணும். இது வந்து ஈக்விட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க, செல் பண்ணாலுமே நம்ம செபிக்கு வந்து நம்ம ஒரு டேக்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது வந்து டிபி சார்ஜஸ் ஆர் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் சார்ஜ். அப்படின்னா இது வந்து கம்பல்சரியாக சார்ஜ் பண்ணுவாங்க. யாரால் சார்ஜ் பண்ண முடியும்னா டெபாசிட்ரி சிடிஎஸ்எல் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணும். இதுவும் வந்து டைரெக்டாக அவங்க தான் பண்ணுவாங்க. டிபி சார்ஜஸ் வென் பை பண்ணும் போது அதுக்கு எந்த ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் சார்ஜஸ் இல்லை, 0. அதுவே நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா, அந்த ஷேரை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க இல்லை அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா 13.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அது வந்து அந்த கம்பெனியோட இடிஎஃப்க்கு வந்து பர் டே என்னவோ அதை கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ டிபி சார்ஜஸ் வந்து 13.5 பர் கம்பெனி. ஈக்விட்டி வந்து இன்ட்ராடேல வந்து 0. டெலிவரியில் மட்டும், ஏன் டெலிவரி மட்டும்னா அப்போ தான் ஸ்டாக் நம்ம விற்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து டெபாசிட்டில் வந்து 5.5, குரோக்கு வந்து 8 rupees.
ஸோ டோட்டலாக 13 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து இந்த டிபி சார்ஜஸ் கிடையாது, 0 தான். நீங்கள் பை பண்ணாலும் செல் பண்ணாலும் ஈக்விட்டிக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுவும் பைக்கு வந்து கிடையாது, 0 தான். செல் பண்ணும்போது ஈக்விட்டியில் நீங்கள் செல் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு 13.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. அடுத்தது இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் சார்ஜ். அது ஏன் வருது அப்படின்னா, எதுக்கு இந்த சார்ஜ் பிடிக்கிறாங்கன்னா, சார்ஜஸ் ஆர் levies imposed by NSE exchange to provide a safety net for investors in the event of financial misconduct or fraudulent activities that may result in loss of investor. இப்போது நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஜஸ்ட் ஒரு 2-3 லாட் இல்லை ஒரு 10 லாட் அவ்வளோதான் நம்ம பை பண்ணுவோம். பட்டு பெரிய பெரிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு அந்த மாதிரி பெரிய லெவலில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்க ஜஸ்ட் நம்மள மாதிரி 10 லாட்டோ 50 லாட்டோ 20 லாட்டோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பல்காக வாங்குவாங்க. 2000 லாட்டு வாங்குவாங்க, 5000 லாட்டு, 50,000 லாட்ஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஸோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் சார்ஜ் இது வந்து எதுக்காக இதை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்கண்டக்டோ இல்லை அதில் ஏதோ ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துருச்சுன்னா அந்த சார்ஜஸை வச்சு காம்பன்சேட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஈக்விட்டியில் இன்ட்ராடேல 0.001%, டெலிவரிக்கும் அதே தான். இது வந்து என்எஸ்சி மூலயமா ரெகுலேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. 0.005% பை பண்ணாலும் சரி, நீங்கள் செல் பண்ணாலும் சரி. ஸோ இத்தனை சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க. எதுனா எஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜு, செபி டர்ன் ஓவர் சார்ஜு, டிபி சார்ஜஸ். அடுத்தது ஃபைனலாக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் சார்ஜ். இதெல்லாம் பிடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஜென்ரலாக பிடிக்கிறது தான். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் வச்சாலும் சரி, நீங்கள் ஏஞ்சல் வேணாலும் சரி, அலைஸ் ப்ளூவாக இருந்தாலும் சரி, அப்ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, க்ரோவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து கம்பெனியோட நார்ம்ஸு. கவர்மெண்ட் வந்து அந்த செபியோட ரெகுலேஷனில் வர டேக்ஸஸ் வந்து இது கன்ஃபார்மாக இதுதான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் வந்து க்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அலைஸ் ப்ளூ இருக்கும். ஏன் அலைஸ் ப்ளூ இருக்குன்றதுக்கான ரீசனும் சொல்கிறேன். இப்போது இந்த க்ரோ ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, 50 குவான்டிட்டியில் நீங்கள் அதை பை பண்ணுறீங்க. பையிங் ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு பை பண்ணுறீங்க 50 ஷேரை. செல் ப்ரைஸ் வந்து 1500 வந்தோடனே நீங்கள் அதை விற்றுறீங்க 50 ஷேரை. ஓகேங்களா? ஸோ இதோடைய உங்களுக்கு டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோன்னா 1,25,000 ஸோ நீங்கள் அப்போ போட்டது 1 லேக்கு, உங்களுக்கு வந்தது வந்து 1,25,000. ஸோ உங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. இந்த 25,000ல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 169.60. அது என்னென்ன அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோவோட சார்ஜ் வந்து 40 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கி விற்க போகிறீங்க. ஸோ பை பண்ணி செல் பண்ண போகிறீங்க. பை பண்ணும்போது 20 ருபீஸ், செல் பண்ணும்போது 20 ருபீஸ். ஸோ 20 40 ருபீஸ் க்ரோ. இந்த சார்ஜஸ் தான் வந்து உங்களுக்கு அலைஸ் ப்ளூவில் போகும்போது 15 ருபீஸாக இருக்கும். வேறு ப்ரோக்கர்ஸ் போகும்போது அவங்க வந்து அந்த சார்ஜஸ் இல்லைன்னுவாங்க. சில ப்ரோக்கர்ஸ் வந்து எப்படின்னா ஆனுவலாக ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் அந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணோன்னா ஆனுவலுக்கு எனக்கு 2000 கொடுத்துருங்க, நீங்கள் எத்தனை ட்ரான்சாக்ஷன் வேணால் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்க மாட்டோம். பட் ஆனால் அந்த டேக்ஸ் பிடிப்பாங்க. அந்த எஸ்டிடி சொன்ன பார்த்தீங்களா, எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, செபி டர்ன் ஓவர் டேக்ஸு, இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, இது எல்லாமே பிடிப்பாங்க. பட் அந்த ப்ரோக்கரேஜ் மட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் க்ரோ சார்ஜஸ்ன்னு இருக்குது பாருங்கள். எஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ்ஸு, செபி டர்ன் ஓவர் ஃபீஸு, ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, இது எல்லாம் போக உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா 24,830.40. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து இதோட கமெண்ட்டை பார்த்துட்டு உள்ளே போய் நான் சர்ச் பண்ணால் எனக்கே ஒன்றும் புரியல. என்னடா இவ்வளோ டேக்ஸஸ் இவ்வளோ இங்கே போயிட்டே இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். நம்ம டெய்லி வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி 50 பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அதுக்கு அந்த விஷயத்துக்கு டேக்ஸஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அந்த க்ரோ சார்ஜஸ் 40 ருபீஸ் ப்ளஸ் நான் க்ரோ சார்ஜஸ் அது இருக்கக்கூடிய மொத்தம் 1 2 3 4 5 ஒரு 5 டேக்ஸ் கிட்ட பிடிக்கிறாங்க. இதை நீங்கள் எவ்ரி ஆர்டர் நீங்கள் பை பண்ணி செல் பண்ண பிறகு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயோ அப்படி இல்லைனா ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் க்ரோவில். நீங்கள் மற்ற இதில் போனீங்கனாலும் ஆர்டர்ஸ் தான் இருக்கும்.
அதில் போய்ட்டு நீங்கள் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டைமுக்கு எத்தனை குவான்டிட்டியை என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினீங்க, எந்த டைமுக்கு எத்தனை குவான்டிட்டியை எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்றீங்க, இந்த மாதிரியான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு சும்மா நம்ம நினைக்கிறோம், சிம்பிளாக நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 102 ரூபாய்க்கு விற்கிறீங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 200 ருபீஸ் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த 200ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வந்து க்ரோக்கு, அதுக்கப்புறம் ஒரு 100 கிட்ட வந்து அந்த டேக்ஸஸ் 150 ருபீஸ் வந்து நீங்கள் டேக்ஸ் மட்டுமே பே பண்ணுற மாதிரி ஆகிடும். 50 ருபீஸ் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த 200 எடுக்கிறதுக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மென்டலாக எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக இருந்திருப்பீங்க, அதோடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நான் வந்து நிறைய நானும் ஸ்டடி பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்யூச்சரில் நான் வீடியோ போட பார்க்குறேன். நான் அந்த கமெண்ட்டில் வந்து சண்டே வந்து உங்களுக்கு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன். இதை பற்றி நம்ம ஆப்ஷன் பையிங் செல்லிங் பண்ணுறதுனால நமக்கு இதுவே எனக்கு ஓகேன்ற மாதிரின்றதுனால அந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். இது வீடியோவில் ஃபுல்லாக ஸ்லைட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். நான் மேலே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்ஸ் தான், நீங்கள் பெருசாக அதுவும் தேடணும்னு கூட எந்த ஒரு அவசியமும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக நினச்சிக்கிறோம், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்றா நமக்கு 10 ரூபா லாபம், 10 × 25 லாட்டு அப்படின்னு கணக்கு பண்ணி 250 ரூபா வந்துடும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு 250 ரூபா வராது. அதுக்கு பேக் ஹேண்ட்லேயே இவ்வளோ ப்ராசஸ் போயிட்டு மீதி காசு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதனால் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கற்றுக்கோங்க. இந்த மாதிரி டேக்ஸ் எவ்வளோ போடுறாங்க. நீங்கள் இப்போ நம்ம வந்து 1 லாட் 2 லாட்டில் வந்து இந்த டேக்ஸில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் அதே ஒரு 1000 லாட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த டேக்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் வீடியோ வருது, வெயிட் பண்ணி பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சூப்பராகவே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.